Hello friends, welcome to my channel Oh My Thagaval. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிச்சன் பேண்ட்ரி டூர். எங்க வீட்டு கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பேண்ட்ரி ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இத வந்து இங்க வாக் இன் பேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க போய் பாத்திரலாம். சோ இதுதான் என்னோட பேண்ட்ரி. நம்மளோட கிச்சன் பேண்ட்ரிய நீட் அண்ட் ஆர்கனைஸ்டா வச்சாலே நம்மளோட டெய்லி குக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளா மாறிடும். சோ இன்னைக்கு என்னோட பேண்ட்ரியில என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன், அதை எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு வாங்க பாத்திரலாம். இங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே ஷெல்ஃப்ஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி வயர் ரேக்ஸ் தான் கொடுப்பாங்க. அது கிளாசெட், பெட்ரூம் கிளாசெட்டா இருந்தாலும் சரி, பேண்ட்ரி இந்த மாதிரி எங்க இருந்தாலும். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ரேக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு கிரிப் வேணும், பிளஸ் அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து நீட்டா ஃபிளாட்டா நிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லைனர்ஸ் வாங்கி நான் போட்டிருக்கேன். என்னோட பேண்ட்ரியில பாத்தீங்கன்னா சைஸ் வாரியா வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்மே வந்து கிளியர் கண்டெய்னர்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். சோ தட் ஈஸி விசிபிலிட்டியா இருக்கும், நம்ம தேட தேவையில்லை. அதே மாதிரி வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற யாராவது வந்து நம்ம கிச்சன்ல சமைக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கிறது, ஐ மீன் தேடாம ஈஸியா கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம டாப் செக்ஷன்ல இருந்து பாத்திரலாம். இங்க எல்லாமே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃப்ரூட் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மல்டி ஃபிளேவர்ட் ஃப்ரூட்ஸ்ல இருந்து அந்த மல்டி ஃபிளேவர்ஸ் வச்சதுதான். இது மில்க்ல போட்டு கிட்ஸ் சாப்பிடறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஏர்டைட் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா லாங் டியூரேஷன் வரும், ஒண்ணுமே ஆகாது. அண்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா லாக்கிங் சிஸ்டமும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஹனி ஆல்மண்ட் கார்ன்ஃபிளேக்ஸ். இது மோஸ்ட்லி எல்லா அடல்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஹனி நட் ஃபிளேவர்ல சீரியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து மில்க்ல போட்டு சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான். மோஸ்ட்லி எங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா காலையில வந்து இந்த மாதிரி கார்ன்ஃபிளேக்ஸ் ஐட்டம்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம். அதனால இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் இருந்தா போர் அடிக்காம சாப்பிடலான்னு தான் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ தட் ஆல்மண்ட்ஸ், அப்புறம் ரெய்சன்ஸ், வால்நட்ஸ், பீனட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் இந்த சீரியோஸ் கார்ன்ஃபிளேக்ஸோட மில்க்ல போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சீரியல் கேட்டகரியில சேர்ந்தது தான். மில்க்ல போட்டு சாப்பிடணும். இதுவும் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான். இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஃப்ராஸ்டட் வீட் தின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சீரியல் மாதிரி தான். நீங்க கோல்டு மில்க், ஹாட் மில்க்ல எதுல வேணாலும் போட்டு சாப்பிடலாம். அடுத்தது இந்த சைட் ஆஃப் பேண்ட்ரியில பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாஸ்தா வெரைட்டிஸ் தான் வச்சிருக்கேன். ஏன்னா கிட்ஸ்னாலே ரொம்பவே பிடிச்சி சாப்பிட்ற ஐட்டம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெகட்டி, அதுக்கப்புறம் இது வந்து ரொட்டினி பாஸ்தா தான், ஸ்பைரல் பாஸ்தா தான் ரொட்டினி பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரை கலர் பாஸ்தா, அதாவது வெஜிடபிள் ஃபிளேவர்ஸ் போட்டது, நல்லா ஹெல்த்தியான கூட இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து போட்டை பாஸ்தா, அது வந்து இங்க ஃபர்ஃபெலே பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்க மேல பாத்தீங்கன்னா இது வந்து பெனே பாஸ்தா, அதாவது இந்த ஷேப்பை வந்து பெனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது இத்தனை வெரைட்டிஸ் எதுக்கு அப்படின்னா என் பையன் வந்து பாஸ்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால போர் அடிக்காம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஃபிளேவர்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதுலயே இங்க பாத்தீங்கன்னா இந்த பெனேலயே வந்து 2 வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து குட்டி குட்டியா இருக்கிறது வந்து ஸ்மால் பெனே, கொஞ்சம் பெருசா இருக்கிறது லார்ஜ் பெனே. அடுத்தது இந்த பாஸ்தா வெரைட்டிஸ்க்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரோஸ்டட் சேமியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து எந்த ஒரு அக்கேஷன் வந்தாலும் டக்குன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் ஈஸியா பண்ணணும்னா அது பாயசம் தான். அதனால இது எப்பயுமே வீட்டுல வச்சிருப்பேன். அடுத்தது இங்க செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டே டு டே குக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ஜார்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து காஞ்ச மிளகா, இது வந்து ஈஸியா அப்படி ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம், அதனால இந்த மாதிரி வச்சிருக்கேன். அடுத்தது இது பாத்தீங்கன்னா இதுல ஜார்ல புளி தான் வச்சிருக்கேன். மோஸ்ட்லி புளி வந்து நான் இந்தியால இருந்து தான் கொண்டு வருவேன். ஏன்னா நம்ம ஊர் புளி தான் வந்து டேஸ்ட்ல எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் இங்க யூஎஸ்ல வந்து இந்த மாதிரி சின்ன பார் இந்த மாதிரி தான் இந்தியா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். இப்போ எனக்கு இந்தியால இருந்து கொண்டு வந்து தீர்ந்ததுனால இங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி வச்சிருக்கேன். இந்த காஞ்ச மிளகா புளிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா தான் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இந்த டால் கிளாஸ் ஜார் இங்க தான் யூஎஸ்ல வந்து தான் வாங்கினேன். இது நல்லா ஏர்டைட்டா நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பிளாக் சன்னா இருக்கு. அடுத்தது இங்க ஃபுல்லாவே வந்து நம்மளோட தால் வெரைட்டிஸ் தான் இருக்கு. அதாவது துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு, அதெல்லாம் பாருங்க. இந்த ஜார்ல வந்து துவரம் பருப்பு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுல வந்து உளுத்தம் பருப்பு, இதுல வந்து சன்னா தால் கடலை பருப்பு, அப்புறம் பாசி பருப்பு,
இது வந்து வெல்லம். இங்க இந்த மாரி கியூப்ஸ் மாரி கிடைக்கும். அதனால அது வாங்கி வச்சிருக்கேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் ரைஸ். நாங்க சில டைம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ப்ரவுன் ரைஸ்ல கூட சாப்பிடுவோம். அதனால அதுவும் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பருப்பு அதுக்கெல்லாம் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஜார்ல ஃபர்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை ரோஸ்டட் கிராம் இருக்கு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி சீட்ஸ். அப்புறம் இது வந்து 2 டைப் ஆஃப் வடாம். இதெல்லாம் வந்து நான் இந்தியாலருந்து கொண்டு வந்தது தான். எனக்கு பார்சல்ல வந்துச்சு. அடுத்தது இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து பீன்ஸ் வெரைட்டீஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைஸ் வெரைட்டீஸ் தான் இந்த பாக்ஸஸ்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான். நல்ல ஒரு 1 கேஜி வந்து உங்களுக்கு வந்து நல்ல வால்யூம் பிடிக்கும். அண்ட் நீங்க இது இப்படி ஃபுல்லாவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்க ஒரு சின்ன லிட்டும் இருக்கு. ஸோ தட் நீங்க வேணுங்கிற மெஷர்மெண்ட் வந்து இங்க அளந்தும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பீன் வெரைட்டிஸ். ஸோ இது வந்து ராஜ்மா, இது வந்து பிளாக் பீன்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து பிளாக் ஐட் பீன்ஸ், அதாவது காராமணி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நாங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பீன்ஸ்லாம் ஊற வச்சு தாளிச்சு கூட சாப்பிடுவோம். சுண்டல் மாதிரி சாப்பிடுவோம். அதே மாதிரி இதுல வந்து ராஜ்மாலாம் மசாலா பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அடிக்கடி நாங்க அது பண்ணுவோம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே பூராவுமே வந்து ஸ்பைஸ் வெரைட்டிஸ் தான். இது பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, பிரிஞ்சி இலை, அப்புறம் வெந்தயம், கடுகு, இது வந்து குயினோவா, திணை. இந்த ஸ்பைஸ் வெரைட்டிஸ்லாம் மோஸ்ட்லி வந்து நான் இந்தியாலேருந்து கொண்டு வர்றதே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் இல்லைனா 1.5 இயர்ஸ் கூட வரும். அது இல்லை அப்படின்னா கூட தீந்துச்சுனாலும் இங்க இருக்க இந்தியா சூப்பர் மார்க்கெட்ஸ்ல உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அடுத்தது இந்த ரேக்ல தேர்ட் ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து மாவு வெரைட்டிஸ் தான் வச்சிருக்கேன். இது ஒன்னொன்னா பாத்திரலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு, அதுக்கப்புறம் ராகி மாவு, இதுவும் எல்லாமே வந்து அந்த ஏர்டைட் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு 1.5 கிலோ பிடிக்கும் இந்த பாக்ஸஸ்லாம். இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளவர். இது கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பேக்கிங்க்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து அரிசி மாவு. நெக்ஸ்ட் இந்த 2 குட்டி ஜார்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து வீட் ரவா, அதாவது கோதுமை ரவை, அதுக்கப்புறம் இதுல வந்து சாதா ரவை. ஏன்னா கோதுமை ரவை உப்புமா வந்து எப்படியும் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை நான் டிஃபனுக்கு வந்து நைட் இதுதான் செய்வேன். அதனால இது எப்பயுமே ரெகுலரா எங்க வீட்ல இருக்கும். நெக்ஸ்ட் இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து பிரவுன் சுகர், அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் சுகர். இது வந்து நல்ல பெரிய பாக்ஸஸ் தான் வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 கேஜிஸ் ஆகுது இந்த பாக்ஸ்ல கொள்ளும். இது வந்து இந்த ஏர்டைட் பாக்ஸ்னால இந்த மாதிரி ஈஸியா எடுத்துட்டு நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி லாக் பண்ணிக்கலாம். நாங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் ஒயிட் சுகர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு 3-4 வருஷமாவே வந்து பிரவுன் சுகருக்கு வந்து மாறியாச்சு. அதாவது சாப்பிட்ற எல்லா காஃபி, டீ, மில்க் என்ன மாதிரி குடிச்சாலும் சரி, எல்லா குக்கிங்லயுமே வந்து பிரவுன் சுகர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒயிட் சுகர்ல வந்து கெமிக்கலி ட்ரீட்டட் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் நான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். இது மெயினா வந்து ஏதாவது வந்து ஜூஸ் பண்றோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட்ஸ், ஜாமுன் அந்த மாதிரிலாம் பண்றோம், ஜீரா வைக்கணும், அந்த மாதிரிக்கு வந்து இது தேவைப்படும். அதனால ஒயிட் சுகரும் வாங்கி வச்சிருக்கேன். போத் பிரவுன் அண்ட் ஒயிட் சுகர் பாத்தீங்கன்னா கிரானுலேட்டட் சுகர். இது வந்து இங்க இருக்க காஸ்கோல வாங்கினது தான். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈஸியா வந்து கரைஞ்சிரும். பால்ல இல்ல எதுல போட்டீங்கனாலும் ஈஸியா கரைஞ்சிரும். அடுத்தது இந்த ட்ரேல பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து மல்டி வைட்டமின் கம்மிஸ் தான் வச்சிருக்கேன். இதுதான் அந்த மல்டி வைட்டமின் கம்மிஸ். இந்தியால இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க யாரும் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டது இல்ல. பட் இங்க யூஎஸ் வந்து இங்க சியாட்டல்ல வெதர் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டல்லா இருக்கும். பிரைட் சன்லைட்லாம் உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் வரவே வராது. அதனால டாக்டர்ஸே இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து சேஃப் தான். இது நார்மல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு தனியா இருக்கு, அதே மாதிரி அடல்ட்ஸ்க்கும் தனியா இருக்கு. ரெக்கமெண்டட் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி வந்து 2 கவுண்ட் கம்மிஸ் வந்து சாப்பிடணும். ஸோ நாங்க தவறாம இது சாப்பிட்டுருவோம். அடுத்தது இது பாத்தீங்கன்னா இது வந்து கிரேப் நட் சீரியல் தான் இது. இந்த ப்ராடக்ட் நான் இப்பதான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். இன்னும் இதுக்கு வந்து நான் பாக்ஸ் போடல. ஸோ அது வந்து அதோட ஒரிஜினல் பேக்கிங்லயே இருக்கு. ஸோ இது வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த சீரியல் வந்து இந்த மாதிரி லேயர்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான். இது வந்து டெசர்ட்டாவும் நீங்க கன்சிடர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான மிஸ்லினியஸ் தான் வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான மசாலாஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியால இருந்து எனக்கு வந்த மசாலாஸ் தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காஃபி, நாங்க ப்ரூ காஃபி தான் மோஸ்ட்லி குடிப்போம். அதுக்கப்புறம் டீ பேக்கெட்ஸு, அதுக்கப்புறம் அப்பளம், இதெல்லாம் வந்து நம்மளோட குக்கிங்க்கு ரொம்பவே தேவை. எல்ஜி பெருங்காயம், அதுக்கப்புறம் ரெடி டு ஈட் பாருங்க, எம்டிஆர் ரவா தோசை மிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பாப்கார்ன், நம்ம வந்து அவன்ல வச்சு பொரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து இங்க கிடைக்கிற பாப்கார்ன். இது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்க இந்தியா சூப்பர் மார்க்கெட்ல உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். பட் நான் இந்தியா போயிட்டு வரேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வருவேன். நம்ம அடுத்தது இந்த ரேக்க பாத்திரலாம். இது எல்லாமே இங்க வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும்.
இது வந்து இங்க கிடைக்கிற நூடுல்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் ஃப்ளேவர் நூடுல்ஸ். இது உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்பைசியா தான் இருக்கும். ஸோ நாங்க பெரியவங்க தான் இது சாப்பிடுவோம். அதே மாரி இந்த கப் நூடுல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் லெஸ் ஸ்பைசியா இருக்கும். அதனால இது என் பையன் சாப்பிடுவான். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து நெறைய இந்த மாரி ஃபுட் ஐட்டம்ஸ் நூடுல்ஸ், பாஸ்தாலாம் புடிக்கும். ஆனா நான் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இத்தன பாஸ்தா வெரைட்டீஸ் வாங்கி அத தான் மேக்ஸிமம் பண்ணி குடுப்பேன். ஸோ இந்த நூடுல்ஸ்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி யூஸ் ஏதாவது வெளியில போயிட்டு வரோம், பெருசா என்னால சமைக்க முடியல அப்டின்னா டக்குன்னு சாப்பிடுறதுக்கு தான் இது. ஃப்ரீக்வென்ட்டா சாப்பிட மாட்டோம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, மேக் அண்ட் சீஸ். ஸோ இது வந்து இங்க கிடைக்கிற இன்ஸ்டன்ட் பாஸ்தா தான் இது. இது வந்து ரெடி டு ஈட் மாரி ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல குக் பண்ணிடலாம். இதுவும் வந்து எமர்ஜென்சி யூஸ்க்காக தான் வச்சிருக்கேன். பட் இது வந்து இங்க ரொம்பவே காமனா கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் எப்பயாவது தேவை அப்படின்னா தான் சாப்பிடுவோம். இந்த மேக் அண்ட் சீஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இது வந்து இட்லி பொடி. இது வந்து எங்க மாமியார் நான் லாஸ்ட் டைம் இந்தியா போகும்போது அரைச்சு குடுத்தாங்க. ஸோ இதுவும் வந்து எமர்ஜென்சிக்கு தான் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு இந்த பொடி அரைக்க தெரியாது. அதே மாரி இது வந்து கருவேப்பிலையில செஞ்ச இட்லி பொடி. இது வந்து எங்க அம்மா செஞ்சாங்க. இப்ப லேட்டஸ்ட்டா இந்தியால இருந்து வந்த பார்சல்ல எனக்கு இது வந்துச்சு. அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர். அதுக்கப்புறம் இது வந்து பிரெட் கிரம்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து குவைக்கர் ஓட்ஸ். இது வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸ். அந்த மாரி இங்க வந்து நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு. பட் இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படிங்கிற அந்த மாடல் வந்து நல்லாவே இருக்கும். உப்மா அந்த மாரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்க்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூர் உப்பு தான். ஸோ இது வந்து கிரானுலேட்டட் அயோடைஸ்ட் சால்ட். இது வந்து ஒன் ஆஃப் த வெரைட்டி. இதுவும் வந்து அயோடைஸ்ட் சால்ட். இதுவும் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான். 2மே வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த உப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இதயம் நல்லெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லயே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். மோஸ்டா நம்ம இட்லி பொடி போடுறதுக்காகவே இது யூஸ் பண்ணுவோம் நாங்க. நெக்ஸ்ட் இந்த ரோல பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ பேஸ்ட் அதாவது டொமேட்டோ பியூரி தான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாரி 1 or 2 கேன்ஸ் எப்பயுமே வீட்ல இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் தக்காளி இல்லன்னா இந்த பியூரி வந்து உங்களுக்கு கிரேவி பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்க யுஎஸ்ல கிடைக்கிற தேனு. இது காஸ்கோ அப்படிங்கிற கடையில வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப பியூரா ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சைடர் வினிகர் தான் இது. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஏர்லி மார்னிங்ல வார்ம் வாட்டர்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இது கலந்து சாப்பிடுவோம். இது வந்து நல்ல மெடிசினல் எஃபெக்ட்ஸ் உண்டு ஆப்பிள் சைடர் வினிகருக்கு. ஸோ அதே மாரி வந்து வெயிட் ரிடக்ஷனும் ஆகும்னு சொன்னாங்க. அதனால தான் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வெயிட் ரெடியூஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, பேக்கிங்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் இது. இத கம்ப்ளீட்டா ஒரு சைடா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறம் இது வந்து கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர்ல வாங்கியிருக்கேன். இது வந்து கண்டென்ஸ்ட் மில்க். நம்ம ஊர் மில்க் மேட் தான் இது. அதுக்கப்புறம் இது வந்து கொக்கோ பவுடர். ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் கேக்லாம் பண்ணணும்னா இந்த கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ராஸ்டிங். இது வந்து இங்க ரெடிமேடாவே கிடைக்கும். ஃப்ராஸ்டிங் நான் வீட்லயும் பண்ணுவேன். பட் இது வந்து ரெடிமேடா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஈஸியா வந்து கேக் பண்ணோனே நீங்க டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, இது வந்து மில்க் பவுடர் தான். இது வந்து நம்மளோட பேக்கிங்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஏதாவது நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணணும், மில்க் ஸ்வீட்ஸ் பண்ணணும் அப்டின்னா கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து சாக்லேட் ப்ரௌனி மிக்ஸ் தான் இது. இதுவும் வந்து சூப்பரா வரும். ஜஸ்ட் வந்து ஒரு 20, 25 மினிட்ஸ் வந்து இங்க தேவையான இன்கிரியன்ட்ஸ்லாம் இவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி மிக்ஸ் பண்ணி அவன்ல வச்சோம்னா, இதே மாரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எண்ட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, கிராடலி பிராண்ட் இது. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிராண்ட் தான் இங்க யுஎஸ்ல. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ஸ் அண்ட் குட்டி குட்டி மினி M&M ஜெம்ஸ் தான் இது. சோ தட் நம்ம குக்கீஸ் அப்புறம் கேக்ஸ்லாம் பண்ணும்போது மேல வந்து டெக்கரேஷன் பர்ப்பஸ்க்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கப் கேக்கோட மோல்ட்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் கம்ப்ளீட்டா வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷன். நான் வச்சிருக்க ஹைட் இவ்ளோ லோ ஹைட்ல இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது யார் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னு. டவுட்டே வேணாம். இது என் பையன் தான். ஸோ எப்பலாம் வேணுமோ அவன் வந்து இங்க ஸ்நாக்ஸ் என்ன கேட்காமயே சாப்பிட்டுன்ட்டு அவனோட ஹைட்ல ரீச்சபிளான ஹைட்ல வச்சிருக்கேன். இந்த கம்ப்ளீட்டா இந்த 2 ட்ரேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து சிப்ஸ் வெரைட்டீஸ் தான். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா, சன் சிப்ஸ். இது இங்க இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்மே ரொம்ப காமனா கிடைக்கும். இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ்ல இருந்து கொஞ்சம் வந்து டிஃபரெண்ட். அதாவது இது வந்து மல்டி கிரெயின்ல பண்ண சிப்ஸ். அதனால இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபிளேவர்ஸ் இருக்கு. இது வந்து ஒரிஜினல்னா இது வந்து நார்மல் தான். இல்ல பெருசா சால்டட் சிப்ஸ் தான் இது. இது வந்து கார்டன் சல்சா. அதுக்கப்புறம் இது வந்து செடார் ஃப்ளேவர். இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த செடார் சீஸ் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் இது வந்து பிரெஞ்ச் ஆனியன். அடுத்தது இந்த ட்ரேல பாத்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாவே வந்து கோல்ட் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு பேக்கெட் தான் அடுக்கி வச்சிருக்கேன். இது வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம ஊர் உப்பு பிஸ்கெட் தான் இது. இது வந்து மோஸ்டா வந்து ஸ்கூல்ல எல்லா கிட்ஸ்க்கும் கொடுத்து பழகுறனால குழந்தைங்க எல்லாருமே வந்து வீட்ல இது கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க.
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக் சைஸ் பேக்கெட்ஸ், அதாவது ஒன் டைம் ஒன் சர்விங் யூஸ்க்கான பேக்கெட்ஸ் வந்து இங்க நல்லாவே கிடைக்கும். நானும் வந்து அது மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டான குவான்டிட்டி நம்ம கொடுக்கலாம், வேஸ்ட்டும் ஆகாது. அடுத்தது இது பாத்தீங்கன்னா இந்த ட்ரேல ஃபுல்லாவே வந்து பிஸ்கெட்ஸ் தான். இதுவும் வந்து மல்டிகிரெயின் பிஸ்கெட்ஸ் தான், பெல்விட்டா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது கம்ப்ளீட்டா வந்து ப்ரௌன் சுகர் அதுக்கப்புறம் ஹோல் கிரெயின்ஸ்ல பண்ணது தான். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. இது மோஸ்டா வந்து அடல்ட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவோம். சோ தட் நான் எனக்கு பசிச்சா இல்ல என் ஹஸ்பண்டுக்கு வந்து பசிச்சா ஸ்நாக்ஸ்க்கு வந்து இதுதான் சாப்பிடுவோம். அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஃபட்ஜ் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்கெட் வெரைட்டி தான். இது வந்து சாக்லேட் கோட்டிங் இருக்கனால குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 ஸ்நாக் சைஸ் பேக்கெட்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ தட் ஸ்கூலுக்குலாம் ஸ்நாக் பாக்ஸ்ல வந்து ஈஸியா ஒரு பேக்கெட் வச்சிடலாம். குவான்டிட்டியும் வந்து குழந்தைங்க கரெக்டா சாப்பிடுவாங்க. இந்த பாக்ஸே அந்த மாதிரி தான் மேக் பண்ணிருப்பாங்க. இதுலயே வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், இப்படி ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஓரியோ மினி பிஸ்கெட். சோ இது வந்து 12 பேக்ஸ், அதே மாதிரி குட்டி குட்டி சைஸ் பேக்கெட்ல 12 பேக்கெட்ஸ் உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மினி ட்ரேல பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃப்ரூட் ஃபிளேவர்ட் கம்மீஸ் தான். இது எல்லாமே வந்து நம்ம டிராவல் டைம்ல வந்து நல்லா வந்து வாயில போட்டு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃப்ரூட் பார்ஸ் அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி பார்ஸ் தான் இது. இது வந்து இங்க நிறைய வெரைட்டிஸ்ல எங்க யூஎஸ்ல எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயுமே கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். சொல்ல போனா வேற மாதிரி சிப்ஸ் ஐட்டம் அப்படின்லாம் சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். உங்களுக்கு மீல்ஸ்க்கு நடுவில் ஏதாவது பசிக்குது அப்படின்னா கூட இதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது இந்த ஸ்நாக் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பெல்ஜியம் ஆல்மண்ட் தின்ஸ். கம்ப்ளீட்டா வந்து பாதாம் ஆல்மண்ட்ஸ் வச்சு இது பண்ணிருப்பாங்க. ரொம்ப தின்னா கிறிஸ்பியா இருக்கும். ஸோ காஃபி டைம் டீ டைம் அப்ப இதையும் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வந்து உள்ள 3 பேக்கெட்ஸ் இருக்கும். இந்த பிஸ்கெட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் அப்படின்லாம் இருக்காது, அதனால பெருசாலாம் திகட்டாது உங்களுக்கு. இந்த ட்ரேல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாப்கார்ன். இது வந்து ஒன் சர்விங் சாப்பிட்ற சைஸ்ல தான் இருக்கும். ஸோ இது நிறைய பேக்கெட்ஸ் இங்க வாங்கி வச்சிருக்கேன். எப்ப வெளியில போனாலும் ஈஸியா வந்து குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் பேக்ல ஒன்று எடுத்துட்டு போனோம்னா எங்கனாலும் வெளியில போய் ஸ்நாக்ஸ் வாங்காம இது சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டில் பிராண்ட்ல வந்து பொட்டேட்டோ சிப்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து சவர் பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குழந்தைங்களுக்காகவே, நமக்கு பெருசா பிடிக்காது, ரொம்ப புளிப்பா ஒரு மாதிரி கம்மி மாதிரி தான் இருக்கும். பட் கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டின்ல இருக்கிறது வந்து பிரெஞ்ச் பட்டர் குக்கீஸ். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னால நான் வாங்கி வச்சிருக்கேன். அடுத்தது இந்த ரோல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ரைஸ் செக்ஷன் தான் இது. இது வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு அரிசி சோனா மசூரி அரிசி. இது வந்து ஜீரக சம்பா அரிசி. ஸோ பிரியாணிக்கு வந்து நான் இதுதான் மோஸ்டா யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து பாஸ்மதி அரிசி. இந்தியா கேட் பிராண்டே வந்து இங்க இந்தியா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். ஸோ அதுதான் வாங்கி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பிளாஸ்டிக் wrap. ஸோ தட் மேரினேட்டட் சிக்கன் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரா. இது வந்து 3 டைப் ஆஃப் ஜிப்லாக் பேக்ஸ் தான் இது. இது மோஸ்ட்லி வந்து இங்க எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே இது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு ஜிப்லாக் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இது வாங்கி வச்சிருக்கேன். கடைசியா இந்த ரேக்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ட்ரிங்க்ஸ் அண்ட் பெவரேஜஸ் தான் இந்த செக்ஷன்ல வச்சிருக்கேன். இந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா பாய் அப்படிங்கிற பிராண்ட சேர்ந்தது தான். இது பாத்தீங்கன்னா மோர் தென் ஜூஸ் அப்படின்னு சொல்றதோட இது வந்து வாட்டர் தான். ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஃப்ரூட் ஃபிளேவர்ட் வந்து இன்ஃபியூஸ்ட் வாட்டர். ஸோ தட் இதுல வந்து 0 சுகர் கண்டென்ட். அதனால உங்களுக்கு வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கேலரிஸ். அண்ட் இது வந்து ஒரு சிங்கிள் சர்விங் தான். இந்த ஹோல் பாட்டில் சிங்கிள் சர்விங் தான். ஒரு ஆள் இதை கம்ப்ளீட்டா குடிச்சா கூட பாருங்க இது வந்து ஜஸ்ட் 10 கேலரிஸ் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் வெளியில போகும்போது டிராவல் பண்ணும்போது கையில இருந்துச்சுன்னா நீங்க தண்ணிக்கு பதிலாவே இது குடிக்கலாம். ரொம்ப எனர்ஜிஸ்டா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா 4 ஃபிளேவர்ஸ் இருக்கு. இது வாட்டர்மெலன் ஃபிளேவர், இது ப்ளூபெர்ரி, அப்புறம் இது கோகனட் ஃபிளேவர், அப்புறம் இது செரி. 4மே நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜூசஸ் எல்லாமே வந்து 0 சுகர் கண்டென்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருசா இனிப்பாலாம் இருக்காது. பட் கோக் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ட்ராபிகானா அதெல்லாம் குடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். அடுத்தது இது கம்ப்ளீட்டா இந்த ரோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிட்ஸோட ஜூஸ் தான். இது எல்லாமே என் பையனோட செக்ஷன் தான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான ஆப்பிள் ஃபிளேவர், அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி, அதுக்கப்புறம் மிக்ஸ்ட் பெர்ரி அப்படின்னு 3 ஃபிளேவர்ஸ் இருக்கு. இது வந்து நான் காஸ்கோல தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்நாக் சைஸ் தான். ஸோ தட் ஸ்கூலுக்கும் வந்து நீங்க ஸ்நாக் பாக்ஸ்லயும் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். வெளியில போகும்போதும் நீங்க கேரி பண்றதுக்கும் டிராவல் சைஸ்க்கும் ஈஸியா இருக்கும். அடுத்தது இது பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸ் தான். யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ தட் பார்ட்டி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் யாராவது வராங்கன்னா இது வந்து ஈஸியா ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது இது பாத்தீங்கன்னா வந்து கேட்டரைட் ஜூஸ் எனர்ஜி ட்ரிங்க் தான். இது எல்லாத்துக்குமே தெரியும்.
ஸோ தட் அதுவும் வாங்கியிருக்கு. இந்த பேஸ்கெட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பேப்பர் பிளேட்ஸ், கப்ஸ், அதுக்கப்புறம் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்க்கு தேவையானது எல்லாமே இங்க வச்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரே ஃபுல்லாவே வந்து பார்ட்டி சப்ளைஸ் தான் இது. ஃபுட் அப்படிலாம் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கான இந்த பாக்ஸஸ், அதுக்கப்புறம் இந்த பேப்பர் கப்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி பல்கா வாங்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் டம்ளர்ஸ். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பர்த்டே ஃபங்க்ஷன் அப்ப என் பையனுக்கு வாங்கிட்டு மிச்சமான பேப்பர் பிளேட்ஸ் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் கேக் கட்டிங்கான மெட்டீரியல்ஸ் இது. நெக்ஸ்ட் இது பிளேட்ஸ்லயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல வாங்கியிருப்போம். ஸோ இது எல்லாமே பார்ட்டி சப்ளைஸ். நெக்ஸ்ட் இந்த ரோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிச்சனுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல்ஸ் தான் இங்க வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து மில்க் வார்மர். இது இப்போ வந்து மோஸ்டா யூஸ் ஆகிறது இல்ல. பட் என் பையன் வந்து சின்னதா இருக்கும்போது நாங்க எங்கேயா டிராவல் பண்ணும்போது இதுல தான் ஊத்தி மில்க் எல்லாம் பாயில் பண்ணிப்போம், எங்க போய் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஸ்டே பண்ணாலும். அடுத்தது இது பாத்தீங்கன்னா இது வந்து பீட்டர். இது இங்க கிடைக்கிற ஹாமில்டன் பீச் அப்படிங்கிற பிராண்ட்ல தான் வாங்கியிருக்கோம். மோஸ்டா கேக், குக்கீஸ் எல்லாம் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சன்பீம் பிராண்ட் அப்படிங்கறதுல வந்து பிரெட் டோஸ்டர் வாங்கி வச்சிருக்கோம். 4 பிரெட் வந்து அட் அ டைம் வந்து நீங்க டோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸர் தான். இது கியூசினாட் பிராண்ட்ல இருக்கு. இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு. எப்பயுமே வந்து நிறைய ஆரஞ்சஸ் இங்க சூப்பரா கிடைக்கும். ஸோ தட் நாங்க வாங்கி ஜூஸ் அடிக்கடி வாரத்துல எப்படியும் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இதுல ஜூஸ் பண்ணி குடிப்போம். அடுத்தது இது வந்து மிக்ஸி. ஸோ பிரீத்தி பிராண்ட் தான். இது வந்து யூஎஸ்க்காக 110 வோல்ட்ல இந்தியால இருந்தே நான் வரும்போதே ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் வரும்போதே இது நான் வாங்கிட்டு வந்தேன். இது கடைசியா பாட்டம்ல பாத்தீங்கன்னா இங்க ஷெல்ஃப் லைனர் போட்டிருக்கேன். ஸோ தட் வைக்கிற திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிரிப்பா இருக்கும்னு. இந்த பெரிய பாக்ஸ்ல வந்து நம்மளோட இட்லி ரைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல வந்து கோதுமை மாவு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஆயில் செக்ஷன் தான் இது. இங்க பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கிற ஆலிவ் ஆயில் வந்து காஸ்கோல வாங்கி வச்சிருக்கேன். இதுதான் வந்து எங்களோட ரெகுலர் குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே இதுதான் வந்து இந்த ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டீப் ஃப்ரையிங் அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த வெஜிடபிள் ஆயில், இதுவும் வந்து காஸ்கோ ப்ராடக்ட் தான். இந்த வெஜிடபிள் ஆயில் வச்சுதான் வடை, போண்டா, அப்பளம் பொரிக்கிறது, வத்தல் பொரிக்கிறது எல்லாமே இதுல தான் பண்ணுவோம். இந்த வெஜிடபிள் ஆயிலா இருக்கட்டும், இல்ல இந்த ஆலிவ் ஆயில் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்வின் பேக்ஸ்ல தான் இங்க வந்து பல்கா தான் கிடைக்கும். பட் ஸ்டில் வந்து நமக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் வாங்கினா போதும். அதுவே வந்து நல்லாவே வரும். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில். இது கர்க்லாண்ட் சிக்னேச்சர் அப்படின்ற பிராண்ட் காஸ்கோல வாங்கினது தான். இது கோகனட் ஆயில் இந்த மாதிரி பல்கா இங்க கிடைக்கும். பட் இது வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கும். இது மல்டி பர்பஸ், நம்மளோட ஹேர், ஸ்கின்னுக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் நிறைய கோகனட் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணுவேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த கோகனட் ஆயிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜூஸ் ஜார் தான் இது. இது வந்து ஒரு பார்ட்டி சப்ளை. இது பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் அதெல்லாம் வந்து லெமனேட் அந்த மாதிரிலாம் போட்டா அந்த ஃபிளேவர்ஸ் இன்ஃபியூஸ் ஆகி சூப்பரா இருக்கும். இது வந்து பார்ட்டி டைம்ஸ்ல வந்து இதுல வந்து ஜூஸ் போட்டு வச்சிருவோம். இந்த சைட்ல கீழே பாத்தீங்கன்னா அல்ட்ரா வெட் கிரைண்டர் தான் இருக்கு. இது 110 வோல்ட் யூஎஸ்க்காக. இதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால இருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்த விஷயம் தான். ஏன்னா கிரைண்டர் இல்லைன்னா நம்ம இட்லி தோசை எல்லாம் இல்லைன்னா சுத்தமா சாப்பாடு வந்து சரி இருக்காது. அதனால இது வந்து ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நமக்கு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா மசாலாஸ் தான் இருக்கு. பாருங்க இந்த மசாலா பாக்ஸ்ல கம்ப்ளீட்டா வந்து டர்மரிக் பவுடர், சாம்பார் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் தான். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து எங்க மாமியாரே வந்து கையால வந்து ரோஸ்ட் பண்ணி அரைச்சு கொடுப்பாங்க. இந்த டேஸ்ட் சாப்பிட்டனால நாங்க இங்க வந்து வேற எந்த விதமான மசாலாஸுமே வாங்க மாட்டோம். கடைசியா இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா கிச்சன் டவல், அந்த கிச்சன் டிஷ்யூ ரோல்ஸ் தான் வந்து எல்லாமே இங்க அடுக்கி வச்சிருக்கேன். சோ தட் இங்க வந்து ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் நான் சொன்ன சாப்பாட்டு அரிசி, சோனா மசூரி அரிசி. இங்க வந்து மோஸ்ட்லி டெக்கான் பிராண்ட்ல வந்து இங்க இருக்க இந்தியா சூப்பர் மார்க்கெட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து 20 பவுண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 kg ரைஸ் பேக் தான். சோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். நான் பார்த்த வரைக்கும் இந்த பெரிய 25 kg 50 kg மூட்டை மாதிரிலாம் நான் பார்த்தது இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸும் இந்த மாதிரி பெரிய பேக்ல தான் கிடைக்கும். இந்த 1 kg ரைஸ் பேக் அந்த மாதிரி இருக்காது. இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து 5 kgs. இது வந்து பாத்தீங்கன்னா 10 kg ரைஸ் பேக் தான். இது வந்து இட்லி ரைஸ். இதுவும் அதே டெக்கான் பிராண்ட் தான். நல்லா இருக்கும். குண்டு குண்டா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஆட்டா பிராண்ட்ஸ், ஆஷிர்வாத், பில்ஸ்பெரி எல்லாமே இங்க கிடைக்கும். பட் நான் இங்க வந்து சுஜாதா பிராண்ட் வாங்கி யூஸ் பண்றேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரைஸ் பேக்ஸ் அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 LB 20 LB இந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் கிடைக்கும். அதாவது வந்து 5 கிலோ 10 கிலோ அப்படிதான் கிடைக்கும். நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி பாஸ்மதி ரைஸ்லாம் அந்த 1 கிலோ பேக்கெட் அந்த மாதிரியும் இருக்காது. அதே மாதிரி
மாதிரி சாப்பாட்டு அரிசிலாம் வந்து 25 கிலோ மூட்டை, 50 கிலோ மூட்டை, 75 கிலோமீட்டர் அவ்ளோ பெருசெல்லாம் இங்க இருக்காது. வேணும்னா இந்த 10 கேஜி பேக்கே வந்து 2, 3 நம்ம வாங்கிக்கலாம். இங்க யுஎஸ்ல பாத்தீங்கன்னா கடைக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா போக முடியாது. எல்லாமே வந்து வீக்கெண்ட்ஸ்ல பிளான் பண்ணி அந்த சாட்டர்டே சண்டேல வாங்கினா மட்டும்தான். இல்லன்னா ஒரு 5 டேஸ் வெயிட் பண்ணி அடுத்த வீக்கெண்ட் தான் போணும். சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் இந்த ட்ரே கடியில ஒரு ஹிடனா ஒரு புக் வச்சிருப்பேன். சோ இதுதான் வந்து என்னோட இன்வென்டரி புக். ஏதாவது தீந்துருச்சு அப்படின்னா நமக்கு டக்குன்னு வந்து மறந்துரும் வெளியில போகும்போது. அதனால இமீடியட்டா இல்ல நோட் பண்ணி வச்சுப்பேன். சோ நான் என் பேண்ட்ரி வந்து இப்படிதான் மெயின்டைன் பண்ணுவேன். எங்க வீட்டு பேண்ட்ரிய கம்ப்ளீட்டா உங்களுக்கு டூர் காமிச்சிட்டேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை அண்ட் see you.